பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க. உடனம்பாளையத்தில் நேற்று ரவி அபிதான் சொல்லி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காங்க. அதில் பிஜேபி ஓபிசி அணியை சேர்ந்த சுப்பிரமணியங்கிறவர் அவர் கடையை வைக்கக்கூடாது, பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்றாரு. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அந்த ஊர்ல ஜாதிய பிரச்சனை அதிகமா இருக்குது, பாத்தங்கன்னா நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க, விவசாய தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னா, இங்கே மாமிச கடை வேண்டாம், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னார். அப்ப அந்த மாமிச கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது. நாம காணொலி பார்த்தது 2 பேர்த்திற்கும் காரசாரமான விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலே மாமிச கடை வேண்டான்னு தான் அவர் பேசுறார், கோயில் பக்கத்தில் விற்காதீங்க. இங்க பீஃப் பிரியாணி வேண்டாம், ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு தான் அவர் சொன்னது. சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அவர் சண்டை போட்டார், சண்டையெல்லாம் போடல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில். அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும்? அதன் மூலமாக சமுதாயத்தில் 2 சமுதாயத்திற்கிலேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல. என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரிச்சார். அப்படிங்கிறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிச கடை வேண்டாம் என்று சொன்னார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி. காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்.